World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் இந்த மாதாந்த கருத்தரங்கு கூட்டத்திற்கு வந்திருக்கும் ஜோதிட ஜாம்பான்களும் ஜோதிட ஆசிரியர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலருக்கும் மற்றும் ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உரிமையாளர் முத்துப்படி அண்ணாவுக்கும் உலகெங்கும் கூடியிருக்கும் ஜோதிட ஆர்வலருக்கும் என்னுடைய குருநாதர் டாக்டர் சாஸ்தானா மணிராஜாவுக்கும் முத்துப்படி அண்ணனுக்கும் நிர்வாக குழு சேவை குழு அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நவர்களும் பஞ்சங்களும் அன்றைக்கி நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து எனக்கு என்னோடய தாய் பார்க்கும் பொழுது லாபம் தரும் வழிகளும் அது பெறக்கூடிய வழிகளும் தான் சொல்கிறோம். சரிங்களா? லாபம் பொதுவாக வந்து என்னென்னா எந்த பாவத்தை சொல்லுவோம்? பணபரஸ்தானமில் வந்து 3, 6, 10, 11 சொல்லியா? அந்த 3, 6, 10, 11 பணபரஸ்தானம். லாபம்னு பார்க்கும்பொழுது என்னென்னா 11ஆம் பாவம். சரிங்களா? இந்த 11ஆம் பாவத்தில் என்னென்ன இதற்கு பார்க்கும்பொழுது முதல் வந்து லாபம். சரிங்களா? அடுத்ததாக பார்க்கும்போது 11ஆம் பாவத்தை வந்து நம்ம இயக்கும் பொழுது ஒவ்வொரு பாவத்தையும் அதோடைய 11ஆம் பாவத்தை இயக்கும் பொழுது லாபங்கள் வரும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சரிங்களா? அப்போ வந்து நீங்கள் லக்ன பாவத்துக்கு 11ஆம் பாவத்தை இயக்கும் பொழுது உங்களுக்கு வந்து என்ன வரும்? உங்களுக்கு ஜாதகருக்கு கண்டிப்பாக வந்து ஒரு லாபங்கள் கிடைக்கும், தொழில் மூலமாக லாபம் கிடைக்கும். அப்போ வந்து உங்களுடைய 2ஆம் பாவம் என்ன? 2ஆம் பாவம்னு என்ன? குடும்பம். குடும்பத்துக்கு 11ஆம் பாவம் என்ன? ஜாதகருக்கு 12ஆம் பாவம். அப்போ வந்து ஜாதகர் என்ன பண்ணணும்? ஜாதகர் வந்து நிம்மதியான தூக்கம் இருக்கும் பொழுது குடும்பம் வந்து வளர்ச்சி பெறும். குடும்பத்தில் வந்து கண்டிப்பாக வந்து லாபங்கள் பெறும். இது வந்து தெரிஞ்சு தான். ஏன்னா இது வந்து பாவத்துள் பாவம் மாதிரி நம்ம சொல்லிட்டு வரும். உங்களுக்கு எல்லாம் 11ஆம் பாவம் தெரியும். அந்த 11ஆம் பாவத்தில் வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது என்ன நடக்குன்னு நான் சொல்லிட்டுக்கிறேன். சரிங்களா? அடுத்து வந்து 3ஆம் பாவம். 3ஆம் பாவத்துக்கு வந்து 11ஆம் பாவம் என்ன பாவம்? லக்ன பாவம். 3ஆம் பாவத்தில் என்னென்ன இருக்கும்? யூஸ்வலாக வந்து இளைய சகோதரன், மாமனார் அப்படி சொல்லாமா? ஸோ அந்த பாவத்துக்கு அவங்களுக்கு வந்து ஒரு லாபம் கிடைக்கணும். அந்த நம்ம முயற்சிஸ்தானம் சொல்லலாம். சரிங்களா? அப்போ வந்து எங்கள் சகோதரன் வந்து ஒரு தொழில் பண்ணுறாரு. அந்த எங்கள் மாமனார் தொழில் பண்ணார். அவருக்கு வந்து நான் வந்து ஏதாவது வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அந்த லாபத்தை பெருக்கணும்னா அப்போ வந்து என்னது நம்ம ஜாதகர் அப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட சகோதரனுக்கும் நம்மளோட மாமனார்களுக்கும் செய்ய வேண்டிய கடமை கரெக்டாக செஞ்சால் அவருக்கு வந்து லாபம் பெருகும். சரிங்களா? இது வந்து மறைக்கப்பட்ட சூட்சம். ஏன்னா இது வந்து சொல்லிக்க மாட்டாங்க. இது வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த டாபிக் எப்படி கிடச்சிதுன்னு பார்க்கும்போது ஐயாட்டி கேட்டேன். ஆக்சுவலாக என்னோடய நண்பர் ஜெய்யூரன் பேச வேண்டிய டாப்பிக்கு வேற ஒரு டாபிக் பேசணும். அவர் வராத காரணத்துக்காக எனக்கு டாபிக் கொடுத்து பேச சொன்னாங்க. ஐயாட்ட கேட்டேன், ஐயா நான் டாபிக் எதுவும் நான் பண்ணல, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஐயா வந்து திருக்குறள் மாதிரி இந்த ஒரு சூச்சனை சொன்னார் ஃபஸ்ட் 2 பாவத்துக்கு. ஸோ அது வந்து பேசணுன்னால எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. முதல்ல வந்து என்னோட குருநாதருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்ததாக பார்க்கும்பொழுது என்ன? 4ஆம் பாவம். சரிங்களா? அப்போ 4ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவம் எது? நம்முடைய 2ஆம் பாவம் இல்லையா? ஜாதகருக்கு 2ஆம் பாவம். அப்போ வந்து நம்முடைய 4ஆம் பாவம் என்ன? அம்மா, நம்மளுடைய சொத்து சுகம். சரிங்களா? அந்த சொத்து சுகனால நமக்கு வந்து ஏதாவது லாபம் கிடைக்கணும், அம்மாவுக்கு வந்து அம்மா தொழில் செஞ்சாலும் அது எதாவது லாபம் கிடைக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? நம்ம வந்து குடும்பத்தை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? பாதுகாப்பாக வச்சுக்கணும். அப்போ வந்து நீங்கள் வந்து இது வந்து இது மட்டும் எடுக்கலாம் இல்லை, வெறும் வந்து உயிர் காரத்துக்கு மட்டும் இல்லை, பொருட்காரத்துக்கும் எடுக்கலாம். சரிங்களா? எப்படின்னா நீங்கள் அங்கே பஞ்சபூ தன்மையை எடுத்துக்கலாம். இப்போ வந்து மேஷ் லக்னத்துக்கு வந்து 4ஆம் பாவத்தில் நம்ம வந்து அவங்க ஏதாவது லாபம் கிடைக்குன்னா அந்த 4ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவம் வந்து நம்ம ஜாதகத்துக்கு 2ஆம் பாவமும் வரும். சரிங்களா? அப்போ வந்து என்ன பண்ணோம்? அந்தோட கோயில் வழிபாடுகள் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? கோயில் வழிபாடு எடுக்கும் பொழுது 2ஆம் பாவத்தோட கோயில் வழிபாடு சுக்கிரன். அப்போ மகாலட்சுமி வழிபாடு எடுத்துக்கும் பொழுது அம்மாவுக்கு வந்து ஏதாவது தொழில் பண்ணாலும் நமக்கு வந்து லாபம் கிடைக்கும். சரிங்களா? அது மூலமா ஒரு சுச்சமாக இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து 5ஆம் பாகம். 5ஆம் பாகம்னா என்ன? நமக்கு வந்து பொதுவாக வந்து என்ன சொல்லுவோம்? முதல் குழந்தை சொல்லுவோம், பங்காளிகள் சொல்லுவோம். சரிங்களா? அப்போ வந்து எங்கள் பங்காளி கூட ஏதாவது லாபம் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கணும். சரிங்களா? அப்போ வந்து பங்காளி மூலம் லாபம் என்ன பண்ணணும்? நம்மளுடைய 3ஆம் பாகம். நம்மளுடைய 3ஆம் பாகம் என்னது? நம்மளுடைய சகோதரன் வந்து
ஒழுங்காக பார்த்துக்கிட்டாவே அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் நல்லா செஞ்சாவே நம்மளோட பங்கு பலன்களைலாம் வந்து கரெக்டாக வந்து கிடைப்பாங்க. அது மாதிரி சொல்லிக்கலாம். அப்போ வந்து சப்போஸ் வந்து என்னென்னா இந்த 11ஆம் பாவம் வந்து சரலக்கணத்துக்குலாம் வந்து பாதுகாதிபதியாக வரும். நீங்கள் கேட்கலாம், அப்போ அவங்க வந்து பாதுகாப்பதி இயக்கணுமா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அப்போ வந்து பாதுகாப்பதி நம்ம வந்து இயக்கணுமா அப்படின்னு நம்ம பயப்பட தேவையில்ல. அந்த சமயத்தில் நீங்கள் சரலக்கத்து இப்போ மேஷ் லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி யார்? சனி பகவான். அப்போ சனி பகவான் வந்து இங்கே வந்து பாதுகாப்பு செய்வாரா அப்படின்னு இல்லை. சனி பகவான் வந்து எங்கே உச்சமாறாரு? அதிபதி வந்து மேஷ் லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி சனி பகவான். அவர் வந்து நமக்கு வந்து பாதுகாப்பு செய்வாரான்னு பார்க்கும்பொழுது அப்படி இல்லை. ஏன்னா 11ஆம் அதிபதி எங்கே வந்து உச்சமாவார்? 7ஆம் இடத்துல. சரிங்களா? அப்போ வந்து மனைவி முன்னிறுத்தி நம்ம வந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஏதோ லாபங்கள் கிடைக்கும். நீங்கள் அந்த சரலங்கள் வந்து எப்படி எடுத்துக்கோங்க. சப்போஸ் வந்து பாதுகாப்பதி வந்தாலும் அந்த பாதுகாப்பு தசரா தான் உங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுப்பாரு. அது ஒன்று மாற்றம் இல்லை. சரிங்களா? மீதி இருக்கிற டைமில் வந்து அந்த ஒவ்வொரு சரலங்கள் வந்து 11ஆம் அதிபதி வந்து அந்த கிரகம் எங்கே உச்சமாகுது. ஸோ அந்த தன்மை இயக்கிட்டு நீங்கள் அந்த மனைவி முன்னிறுத்தி நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் வரும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம திருப்பி வந்துடலாம். 5ஆம் பாவத்தை பற்றி பேசியிருந்தோம். இப்போ வந்து 6ஆம் பாவத்தை பற்றி பேசுவீங்களா? இப்போ வந்து 6ஆம் பாவத்துக்கு வந்து நம்ம குடும்பத்தில் வந்து இப்போ வந்து அதாவது வந்து 6ஆம் இடம் என்ன சொல்லுவோம், நம்ம ருணரோக சத்துர்சோனம் சொல்லுவோம்ல. அப்போ வந்து இந்த ருணரோக சமணி கடமையும் செஞ்சால் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல வந்து மாமன் வகையில் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு லாபம் கிடைக்கும். சரிங்களா? அடுத்த வந்து 7ஆம் பாவம். சரிங்களா? 7ஆம் பாவம்னா என்ன? 7ஆம் பாவம்னா பொதுவாக வந்து என்ன சொல்லலாம் நம்ம வந்துன்னா நம்மளுடைய மனைவி. சரிங்களா? நம்மளுடைய வந்து கூட்டாளிகள். சரிங்களா? இந்த மாதிரி வந்து நம்மளுடைய நண்பர்கள். சரிங்களா? நம்மளுடைய நண்பர்களை சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணோன்னா ஒரு மனைவி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களே ஏதாவது நம்ம லாபம் கிடைக்குன்னா 7ஆம் பாவத்துக்கு வந்து 11ஆம் பாவம் வந்து நம்மளுடைய 5ஆம் பாவம் வரும். சரிங்களா? அப்போ வந்து 5ஆம் பாவம் வந்து என்னென்னா நம்மளுடைய வந்து குழந்தைகள் சொல்லலாம். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து செய்ய வேண்டிய கடமைகளை வந்து நம்ம செஞ்சாலையும் சொல்லிட்டு இருக்கலாம். ஸோ இப்போ வந்து என்னென்னா பொதுவாக வந்து இந்த 7ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவகம் 5ஆம் வருது. அந்த 5ஆம் அதிபதியும் நம்ம வந்து இயக்கலாம். அந்த 5ஆம் அதிபதி ஒரு நட்சத்திரத்தில் நின்றுப்பார்ல, அந்த நட்சத்திரத்தை இயக்கும் பொழுதும் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு லாபத்து கிடைக்கும். சரிங்களா? அது எப்படின்னா வந்து நான் வந்து உதாரண ஜாதகங்கள் இதை சொல்லி முடிச்சுட்டு போகிறேன். அப்போ வந்து உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து 7ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவகம் 5ஆம் பாவகம். அந்த 5ஆம் அதிபதி இப்போ மேஷ் லக்னத்துக்கு 7ஆம் பாவகம் எது? பொதுவாக வந்து துலாம் சொல்லலாம். சரிங்களா? துலாமுக்கு 11ஆம் பாவகம் நம்ம வந்து என்ன சொல்லலாம்? சிம்மம் சொல்லலாம். அப்போ சிம்மம் வந்து சூரியன். அப்போ சூரிய பகவான் வந்து எந்த ராசியில் இருக்காரோ அவர் நின்ற நட்சத்திரத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஒரு இது செய்வார், லாபம் செய்வார். எப்போ வந்து கிரகம் வந்து தான் நின்ற நட்சத்திரத்தின் அடிப்படையில் வந்து நமக்கு வந்து லாபத்தை செய்வார். சரிங்களா? அது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? அடுத்தாக வந்து 8ஆம் பாவகம். சரிங்களா? 8ஆம் பாவகம்னா வந்து என்ன சொல்லலாம்? மனைவியின் குடும்பம், மனைவியின் இருக்கிற குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ வந்து 8ஆம் பாவத்துக்கு வந்து 11ஆம் பாவகம் வந்து 6ஆம் பாவகமாக வரும். சரிங்களா? நமக்கு 6ஆம் பாவகமாக வரும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து 6ஆம் பாவம். அப்போ 6ஆம் அதிபதி யார்? இப்போ மேஷ் லக்னத்துக்கு 6ஆம் பாவம் வந்து புதன். அப்போ புதன் வந்து வேறு ஏதாவது ராசியில் இருப்பார். ஸோ அவர்ன்ற நட்சத்திரத்துக்கு வந்து அந்த பொருட்களை இயக்கணும். எப்போ வந்து என்னென்னா இப்போ இயக்கணும் என்ன, எதை இயக்கிறது, எதை வந்து நம்ம டிஆக்டிவேட் பண்ணுறது சொல்லிட்டு எல்லாருக்குமே சந்தேகம் வரும். கரெக்டுங்களா? ஸோ அந்த சமயத்தில் என்னென்னா நமக்கு வந்து 7ஆம் பாவத்துக்கு வந்து 11ஆம் பாவகம் 6ஆம் பாவகம். அவர் 6ஆம் பாவகம் வந்து என்னென்னா இப்போ வந்து உங்களுடைய ஜென்ம காலையில் வந்து விஜய் பாலாஜி ஐயா வந்து சொன்னார். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு தாரியை பற்றி சொல்லியிருந்தார். சரிங்களா? என்னென்னா ஜென்ம தாரை, சம்பத்து தாரை அப்படி சொல்லியிருந்தார். அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சந்திரனை வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? சந்திரனை வந்து எடுத்துக்க போடும் பொழுது உங்களுக்கு வந்து என்னென்னா ஒவ்வொரு பாவத்தையும் லிங்க் பண்ணுங்கள். இப்போ வந்து 7ஆம் பாவத்துக்கு வந்து 11ஆம் பாவம் வந்து 8ஆம் பாவத்துக்கு வந்து 11ஆம் பாவகம் 6ஆம் பாவம் வரும். அப்போ வந்து 6ஆம் அதிபதி வந்து ஒரு நட்சத்திரத்தில் இருந்திருப்பார். அவர் வந்து அந்த நட்சத்திரத்தையும் நம்மளுடைய சந்திரன் நட்சத்திரம் வச்சு தாராமணம் பாருங்கள். சரிங்களா? அப்போ வந்து என்னென்னா நமக்கு வந்து 2, 4, 6, 8, 9 வந்தால் அந்த லாபங்கள் எதை நம்ம வந்து அந்த உறவுக்காரங்களை பார்த்துக்கிட்டாவே வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். சரிங்களா?
இப்போ வந்து மீதியில் இருக்குல்ல 1 3 5 7ன்னு சொல்லிட்டு சரிங்களா, அதெல்லாம் வந்து நமக்கு வந்து அந்த 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, 8ஆம் அதிபதி வந்து அதுக்கு 11ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் தான் சரி, அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், அது வந்து நமக்கு வந்து 1 3 5 7 அந்த தாரை வரும்போது அந்த பொருட்களை அந்த நட்சத்திரக்குரிய பொருட்களை வந்து தானம் செய்யணும். அப்படின்லாம் வந்து கோயில் வழிபாடு எடுத்துக்கும் பொழுது நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து 8 பாவம் பார்த்துரும் சரிங்களா. இப்போ வந்து அடுத்ததாக வந்து 9ஆம் பாவம் பார்க்கலாம் சரிங்களா. 9ஆம் பாவம்னா என்ன, நம்ம என்ன சொல்லலாம், நம்ம வந்து பொதுவாக வந்து நம்மளுடைய தந்தையை சொல்லலாம். அப்போ வந்து ஒரு ஜாதகருடைய தந்தைக்கு வந்து நமக்கு லாபம் கிடைக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும், நம்மளுடைய ஜாதியுடைய 7ஆம் பாவத்தை இயக்கணும் சரிங்களா. அப்போ வந்து நம்ம வந்து மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், கணவன் மனைவின்னு ஒரு அன்பாக இருக்கிறது அப்படின்னு நம்ம செய்யணும் சரிங்களா. அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்மளுடைய தந்தை செய்கிற தொழிலுக்கு கண்டிப்பாக வந்து லாபம் கிடைக்கும் சரிங்களா. அப்போ பாருங்கள், நீங்கள் வந்து இப்போ கணவன் மனைவி ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்ம 3ஆம் பாவத்தை கூட இது பண்ணலாம் சரிங்களா. அப்போ வந்து நம்மளுடைய 5ஆம் பாவம் சரிங்களா. இப்போ வண்டிலாம் இப்போ ஒரு 2 வீலர் வச்சுருந்தாங்க வச்சுக்கோங்க, அதோட வந்து முயற்சி பாவகம் அது எப்பவுமே ஒவ்வொரு பாவத்தையுமே வந்து நம்ம வந்து இயக்கிறது வந்து அது வந்து என்னென்னா வெற்றி ஸ்தானம் சொல்கிறது 3ஆம் பாவம். அப்போ வந்து வண்டி வாகனத்துக்கு வந்து 3ஆம் பாவம் பார்க்கும்பொழுது 7ஆம் பாவம். அப்போ 7ஆம் பாவத்தை வந்து நம்ம வந்து யாரெல்லாம் 2 வீலர் வச்சுருக்கீங்களா, உங்கள் வச்சுருக்கீங்க ஓகே, அப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு கணவன் மனைவிக்கு வந்து எப்பப்பெல்லாம் சண்டை வருதோ உங்களோட 2 வீலரை பாருங்கள் சரிங்களா. அப்போ உங்கள் 2 வீலரில் வந்து ஏதாவது வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, பழுதறிஞ்சு இருக்கும், லைட் அந்த இண்டிகேட்டர் லைட் வந்து சரியாக இல்லாமல் இருக்கும், பிரேக் இல்லாமல் இருக்கும். தினமும் வந்து எப்பப்பெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வண்டியை வந்து சுத்தம் செஞ்சுருக்கீங்களோ உங்களுடைய மனைவி வந்து உங்களுக்கு வந்து நல்ல உறவு ஏற்படும் ஓகேங்களா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஏற்படும் சரிங்களா. அது மட்டும் இல்லை, இப்போ கணவன் மனைவிக்கு வந்து ரொம்ப இணக்கமான ஒன்று என்னென்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர ஓரையில் சரிங்களா பால் பாயாசம் செஞ்சு உங்களுடைய கணவனுக்கு கொடுங்க. கண்டிப்பாக வந்துட்டு அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து கணவன் மனைவி உறவு வந்து ஏற்படும் சரிங்களா. அடுத்த வந்து நம்ம வந்து 10ஆம் பாவத்தை வச்சு பார்க்கலாம் சரிங்களா. 10ஆம் பாவம்னு என்ன, மாமியார் பாவகம் சரிங்களா. அப்போ வந்து 10ஆம் பாவத்தை வந்து பாருங்கள், 10ஆம் பாவத்துக்கு வந்து நம்ம வந்து என்னுடைய மாமியார் வந்து தொழில் செய்கிறாரு சரிங்களா. அப்போ வந்து எங்கள் மாமியார் வந்து ஏதாவது வந்து அவங்களுக்கு லாபம் கிடைக்கணும் அப்படின்னு என்ன, 10ஆம் பாவத்துக்கு வந்து 11ஆம் பாவம் என்ன, நம்ம வந்து 8ஆம் பாவம் சொல்லுவோமா, 8ஆம் பாவம் சொல்லுவோம். அப்போ வந்து 8ஆம் பாவத்துக்கு வந்து நம்ம வந்து 8ஆம் இப்போ வந்து மேஷ லக்னத்துக்கு 10ஆம் பாவம் வந்து என்னென்னா மகரம். அப்போ மகரத்துக்கு 11ஆம் அதிபதி வந்து 8 விருச்சகம். விருச்சகம் அந்த விருச்சகத்தை வந்து செவ்வாய் பகவான் வந்து எந்த ராசியில் எந்த நட்சத்திரம் இருக்காரு பாருங்கள், அந்த நட்சத்திரம் வந்து உங்களுடைய சந்திரனுக்கு வந்து தாராபலனில் 2 4 8 வந்தால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். சப்போஸ் வந்து 1 3 5 7 வந்தால் என்ன பண்ணணும், நம்ம வந்து அந்த பொருட்களை அந்த செவ்வாய் நின்ற நட்சத்திர பொருட்களை நம்ம வந்து தானம் செய்யணும், இல்லைனா வந்து அந்த கடவுளை வந்து வழிபடும் சரிங்களா. இதை நம்ம பண்ணிட்டு இருந்தாலே சரி, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சிம்பிளாக தான் இருக்குது, எல்லாமே வந்து சூட்சம் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். அதை நம்ம பயன்படுத்தி பார்க்கும்பொழுது மிகப்பெரிய ரிசல்ட் வரும் சரிங்களா. அதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஒவ்வொன்றா சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து இப்போ 11ஆம் பாவம் 11ஆம் பாவம் வந்து இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சரிங்களா. துலா லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி வந்து யார், சூரியன். அந்த அவர் வந்து சூரிய பகவான் வந்து எந்த நட்சத்திரம் பார்க்க, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து துலா லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி சூரியன், அவர் வந்து சிம்மத்திலே இருக்கார். ஒரு நட்சத்திரம் எடுத்துக்கோங்க, மக நட்சத்திரத்தில் இருக்காருன்னா அப்போ வந்து என்ன நடக்கும், அப்போ வந்து இப்போ மகம் வந்து கேது எங்கே இருக்கான்னு பாருங்கள், கேது வந்து இப்போ 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ என்ன பண்ணும், நீங்கள் வந்து எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் இப்போ இவருக்கு வந்து பொதுவாக என்ன சொல்லலாம்னா துலாவுக்கு வந்து 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து லக்னத்து நீச்சமாகுது, அது விட்டுருங்க தனி. இருந்தாலும் வந்து இவருக்கு வந்து எப்பவுமே லாபம் வருது என்னது, அரசியல் அரசாங்கத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு லாபம் கிடைக்கும், அது நம்ம வந்து தெரியும். அப்போ வந்து அந்த ஒரு கிரகம் நின்ற நட்சத்திர அடிப்படையில் வந்து இதை செய்வார், அது எல்லோரும் தெரியும். இப்போ இருந்தாலும் இந்த மக நட்சத்திரனால 7ஆம் இடத்துல வந்து மகம் இருக்கனால கேது இருக்கனால அப்போ வந்து மனைவி வந்த பின்னாடி இவளுக்கு வந்து பெரிய வந்து ஒரு லாபங்கள் கிடைக்கும், பெரிய வந்து லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணுவார், அப்போ வந்து வாழ்க்கை மாறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. ஏன்னா வந்து கேது பகவானை கொஞ்சம் வந்து ஒரு இது சொல்லலாம், ஒரு மந்தத்தன்மைன்னு சொல்லலாம். அப்போ வந்து
ஒரு கிரகம் நின்ற நட்சத்திர அடிப்படையில் செய்யும்போது அது வந்து அபரிதமான பலன்களை வந்து ஏற்படும். சரிங்களா? இது வந்து இதுக்கு இப்போ வந்து 12ஆம் பாகம் என்ன, இப்போ வந்து 12ஆம் பாகத்து வந்து நம்ம வந்து வெளிநாடு போகணும், எனக்கு வந்து அதனால ஒரு லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நான் பார்க்கும்போது நம்மளுடைய 10ஆம் பாகம் நம்ம மாமியார் வந்து பார்த்துக்கிட்டாவே வந்து நமக்கு வந்து வெளியூர் போகிற வந்து ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது வரையும் பார்த்திங்கும்போது நீங்கள் வந்து ஒரு இதெல்லாம் பார்த்துருந்தீங்க. சரிங்களா? ஒவ்வொரு லக்னத்துக்கும் அதோடைய 11ஆம் அதிபதி இயக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து லாபம் கிடைக்கும். சரிங்களா? 1ஆம் பாவத்துலேருந்து 2ஆம் பாவம் 3ஆம் பாவம் அப்படியே வந்து பார்த்துருந்தோம். சரிங்களா? இப்போ வந்து என்னென்னா இந்த தாராபலன் சொல்லியிருந்தாங்களே, தாராபலன் வந்து என்னென்னா நான் ஒரு 2 ஜாதகம் போகிறேன். சரிங்களா? இப்போ நான் சொன்ன ஜாதகத்தை வச்சு அதுதான் வந்து என்னென்னா பொதுவாக வந்து நமக்கு வந்து பணம் வரணும். சரிங்களா? பணம் வரணும், லாபம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு சில 5 பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். சரிங்களா? அது வந்து நீ ஃபாலோ பண்ணவே வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும். சரிங்களா? முதல்ல வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து காலபுருஷனுக்கு வந்து 11ஆம் அதிபதி யார் பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து ஜாதகத்தை பார்க்கும்பொழுது காலபுருஷ தன்மையும் நம்மளுடைய தனிநபர் ஜாதகத்தையும் இணைத்து பார்க்கும்பொழுது பலன்கள் வந்து அபரிவிதமாக வருது. சரிங்களா? நான் வந்து இதாக சொல்ல நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்துருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து துலா லக்னத்துக்கே சொன்னால, துலா லக்னத்துக்கு என்னது, துலா லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி சூரியன், அவர் வந்து இதை செய்வார், அது பாதகத்தை செய்வார், பாதக அப்படின்னு இருக்கக்கூடாது. அவர் நின்ற நட்சத்திர அடிப்படையில் தாரபலம் பார்த்து அந்த பொருட்களை நம்ம வந்து தானம் செய்தால் தானம் செஞ்சுட்டு, இல்லைனா வந்து அந்த உறவுக்காரத்துங்களை பார்த்துட்டவே எப்பயும் வந்து நம்ம வந்து ஒரு பாவத்துக்கு வந்து உறவுக்காரத்துங்களுக்கு வந்து நம்ம செலவு செஞ்சு விரயம் பண்ணாவே வந்து பொருட்காரத்துக்கும் அது கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து ஒரு இதுதான். ஏன்னா ஒவ்வொரு இந்த காலபட்சத்தை இதில் வந்து பார்க்கும்பொழுது ஒவ்வொருத்திலையும் வந்து உயிர்காரத்துக்கும் பொருட்காரத்துக்கும் அப்படி பிரித்து தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக. பொதுவாக வந்து என்னென்னா அந்த பாயிண்ட்ஸ் சொன்னல, பொதுவாக வந்து லாபம் வரணும்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு லாபம்னா என்ன பண்ணணும், வேலைக்கு போகணுமா, வேலைக்கு போகணும் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து காலபுஷ தன்மையிலேயே இருக்குது லாபம் 10ஆம் இது. ஓகேவா? லாபம் என்னது, நம்ம வந்து தொழில் பண்ணாதான் லாபம் வரணும் அப்படின்னு இல்லை. சரிங்களா? தொழில் பண்ணால் லாபம்னு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6ஆம் அதிபதி இப்போ இல்லை மேட்ச் லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி நம்ம வந்து அந்த இடத்துல ஏதாவது லாபம் கிடைக்கணும், நம்ம வந்து ஒரு தொழில் செய்யலாம் மட்டும் இல்லாமல் ஒரு என்ன சொல்ல சர்வே எடுக்கிறாங்க, ஒரு வந்து பிரச்சனை நடக்குது, அந்த இடத்துல நம்ம தீர்வு பண்ணும்பொழுது ஒரு லாபம் கிடைக்குது. ஒவ்வொரு காரணத்துக்கும் நம்ம வந்து லாபம் கிடைக்குங்க. சரிங்களா? அதை நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்போ அடுத்த வந்து அந்த பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். சரிங்களா? காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் சனி பகவான் வர்றதுனால நம்ம தொழில் செய்கிற இடத்துல தொழிலாளிகளை வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டாலே வந்து அவங்களுக்கு தேவையான சேவைகளும் தேவையான இன்க்ரிமெண்ட்டும் மந்த்லி ஒன்ஸ் டைம் அவங்களுக்கு வந்து டீம் லஞ்ச் கொண்டு போகிறது, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து உதவுறது, அந்த மாதிரி செஞ்சாலே நமக்கு வந்து லாபம் கிடைக்கும். சனி பகவான் என்ன அடுத்ததாக பார்க்கும்பொழுது நம்ம வந்து உடல் ஊனமுற்றவர்கள், ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம தானம் செய்யும் பொழுதோ நமக்கு வந்து இது வந்து காலபிஷ தன்மையில் சொல்லிட்டு சரிங்களா, அந்த மாதிரி அவங்க லாபம் கிடைக்கும். பொதுவாக வந்து இந்த தானத்துக்கும் தர்மத்துக்கும் வந்து நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க. என்ன தானம் என்ன தர்மம் அப்படின்னா என்ன? ஸோ பொதுவாக வந்து தானம் அப்படின்னா தர்மம் அப்படின்னா என்னென்னா, தானம் இப்போ வந்து நீ ஒரு ஜோசியத்துக்கு போகிறீங்க சொல்கிறீங்க, ஒரு பலனை எதிர்பார்த்து செய்கிறீங்கள, அதுதான் வந்து தானம். எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காமல் செய்கிற பேர் வந்து தர்மம். சரிங்களா? அப்போ வந்து நீங்கள் வந்து எப்போயுமே வந்து எதிர்பார்த்து செய்யக்கூடாது. இப்போ வந்து ஒரு ஜோசியர் போகிறீங்க, 5 பேர் 10 பேருக்கு வந்து சாப்பிட போட சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் உங்களோட இது வந்து இப்போ ஒரு இந்த பிரச்சனைக்காக போயிருக்கீங்க, ஏன்னா என்னுடைய கல்யாணம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? இப்போ பின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரஜெல்லாம் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்தாரு, இதெல்லாம் வந்து பண்ணுங்கள் கோயிலுக்கு கொடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து செய்யக்கூடாது. சொன்னாங்க செஞ்சுட்டு இது மாதிரி வந்து கடவுளே உங்கள்கிட்ட வந்து இது மாதிரி வந்து பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். சரிங்களா? அப்போ வந்து நம்மளுடைய தொழிலாளிகளை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே வந்து கண்டிப்பாக வந்து லாபங்கள் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். என்னென்னா பொதுவாக வந்து இந்த பெரிய ஐடி செக்டரில் இருப்பாங்களே, பெரிய கம்பெனிலாம் இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்கம் டேக்ஸ் கட்டுவாங்க. சரிங்களா? இன்கம் டேக்ஸ் கட்டும்போது வர லாபத்தில் வந்து கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, இவ்வளோ சேலரி வாங்கினா நீங்கள் இவ்வளோ கட்டணும் சொல்லி பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். பெரிய கம்பெனி லாபம் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வர டேக்ஸை என்ன பண்ணுவாங்கன்னா
சில பேருக்கு வந்து சிஎஸ்ஆர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. சிஎஸ்ஆர்னால் நாங்கள் வந்து இது மாதிரி உதவி செய்கிறோம் சரிங்களா, தொண்டு நிறுவனமாக உதவி செய்கிறோம் அப்படின்னு பண்ணுவாங்க. அது ஏன் அப்படி பண்ணுறாங்க பாருங்கள். அந்த மாதிரி நமக்கு வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிறனால, மற்றவங்களுக்கு வந்து நம்ம தர்மம் பண்ணுறனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம கம்பெனி வளரும் சரிங்களா. இது வந்து மறைமுகமான சூட்சமம், அது நீங்கள் புரிஞ்சுக்க. ஏன் வந்து அவங்க சும்மா தருவாங்களா? ஒன்று எப்படி இருந்தாலும் வந்து அவங்களோட நோக்கம் என்னென்னா, ஒன்று வந்து எப்படி இருந்தாலும் கவர்மெண்ட்டை டேக்ஸ் கட்டுறோம், நாங்கள் வந்து இந்த மூலிமா கட்டிக்கிறோம், மற்ற உதவி செய்கிறது மூலிமா வந்து கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. அடுத்த வந்து என்னென்னா, இப்போ வந்து பொதுவாக வந்து நம்ம பெருமனம் காரகன் வந்து குரு பகவான் சரிங்களா. அப்போ வந்து குரு பகவான் என்ன, பொதுவாக வந்து நம்மளுடைய குருமார்கள் சரிங்களா, நம்மளுடைய முன்னோர்கள். ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து வணங்கிட்டாவே கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து நல்ல வந்து படம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து வீட்டில் வந்து என்னென்னா, சுக்கிரன் வாசம் செய்யும் இடம்லாம் வந்து நம்ம வந்து டெய்லி சுத்தமாக வச்சுக்கணும் சரிங்களா. சுக்கிரன் வாசம் செய்யும் இடம் எது? பொதுவாக வந்து சமையல் அறை சரிங்களா. சமையல் அறையில் வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். டெய்லி வந்து காலையில் சொல்லியிருந்தார் அண்ணன் விஜயவலஜன் நினைக்கிறேன், சொல்லியிருந்தார். ஒரு நாளைக்கு 3 வேளை செஞ்சால் சாப்பாடு, அந்த சமையலறையும் அந்த சிங்க் இருக்குல்ல, அந்த சிங்கில் வந்து எப்பவுமே வந்து அந்த பாத்திரங்கள் வந்து வைக்காதீங்க. அப்படியே இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ பொதுவாக வந்து நகரத்தார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிட சிங்கில் போட்டுருவாங்க. அடுத்த நாள் வந்து அவங்க வந்து அந்த வேலை செய்கிற அவங்க வந்து தான் க்ளீன் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வைக்காதீங்க. அன்றைக்கி சமையல் செஞ்சிங்களா, அன்றைக்கே க்ளீன் பண்ணிட்டு அன்றைக்கே எடுத்து வச்சுருங்க சரிங்களா. அப்போ தான் வந்து நமக்கு வந்து என்னென்னா பணம் கிடைக்கும். அடுத்து வந்து சுக்கிரன் எங்கே இருக்கார்? படுக்கை அறை சரிங்களா. அப்போ படுக்கை அறையை வந்து நம்ம வந்து ஏன்னா காலை பொசிஷனுக்கு 12 இல்லையா, அப்போ வந்து 12 என்ன தூக்கம். அப்போ வந்து சுக்கிரன் வந்து உச்சமரோட அதுதான். அப்போ வந்து நம்ம வந்து படுக்கையை வந்து நல்லா வந்து க்ளீனாக வச்சுக்கணும் சரிங்களா. நம்ம வந்து ஃபுல்லாக வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு மந்த்லி ஒன்ஸோ 2 வந்து அனைத்து அந்த இதில் இருக்கிற பெட்ஷீட்டு டவல் அது எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணி நம்ம போகிறதுனால வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் சரிங்களா. அடுத்த பார்க்கும்போது என்னென்னா, உங்களுக்கு வந்து என்னென்னா பொதுவாக வந்து இந்த சமையலறை சொல்லிட்டேன், படுக்கை அறை கழிவறையை சொல்லிட்டு சரிங்களா. அப்போ வந்து இது பாத்ரூம் நம்ம வந்து என்னென்னா காலபுஷிங் 8 சரிங்களா. அப்போ காலபுஷிங் 8ஆம் இடம் வந்தது கழிவறைனால அது வந்து நம்ம வந்து எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கணும். இந்த 3 இடத்த மட்டும் எப்பவுமே வந்து சுத்தமாக வச்சுக்கோங்களேன். வீட்டில் வந்து முதல்ல வந்து சமையலறை கழிவறை படுக்கை இது 3 வச்சுட்டாவே வந்து பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் சரிங்களா. அதில் எந்த ஒரு வந்து மாற்று கருத்து இல்லை சரிங்களா. அடுத்தா பார்க்கும்பொழுது பொதுவாக வந்து என்னென்னா, இந்த கணவன் மனைவிக்கு வந்து பொதுவாக சொல்லியிருந்தேன், கணவன் மனைவிக்கு வந்து நல்ல உறவுல ஏற்படணும் அப்படின்னா அது வந்து சொன்ன பால் பேச வச்சுன்னு சொன்னேன் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஸ்வீட் என்ன பண்ண மனைவிக்கு வந்து மல்லிகைப்பூ வாங்கி தரது அது மேலே வந்து நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து சிறந்தது ஓகேங்களா. ஏன்னா வந்து மல்லிகைப்பூ என்ன பொதுவாக வந்து என்ன சொல்கிறோம் ரேவதி சொல்லுவோம் சரிங்களா. அப்போ வந்து சுக்கிரன் வந்து என்னது காலவரிசை பண்ணிட்டு இருக்கு. அப்போ வந்து நம்ம மனைவிக்கு வந்து மல்லிகைப்பூ வாங்கி தருது அவங்க வந்து பணம் வந்து கிடைக்கிறது வந்து ஈஸியாக வந்து இருக்கும் சரிங்களா. அடுத்தது என்னன்னா, ஒரு வீட்டில் என்னென்ன இருக்கணும் பொதுவாக வந்து சரிங்களா. ஒரு வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக இதில் இருக்கணும், அப்போ தான் வந்து பணம் தங்கும் அப்படின்னா போகும்போது பொதுவாக வந்து ஸ்வீட் இருக்கணும் சரிங்களா. பொதுவாக வந்து ஸ்வீட் இருக்கணும். அடுத்து வந்து ஊறுகாய் சரிங்களா, ஊறுகாய் இருக்கணும், ஃப்ரூட்ஸ் இருக்கணும் சரிங்களா. இதெல்லாம் வந்து ஒரு வீட்டில் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டியது. ஸோ அந்த மாதிரி வந்து ஏன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒரு இது தத்துவம் இருக்குது சரிங்களா. அதெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து பணம் வந்து வரும் சரிங்களா. ஸோ கடைசி என்னென்னா, இப்போ வந்து பொதுவாக வந்து எனக்கு பணமே தங்க மாட்டேதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. பணத்தால் தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும் சரிங்களா. இப்போ எப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு 10 ரூபா வச்சுருக்காரு, எனக்கு வந்து 1 கோடி ரூபாய் வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. எனக்கு 2 கோடி ரூபாய் இது வேணும், எனக்கு அவ்வளோ தேவைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க சரிங்களா. எப்போயுமே பாருங்கள், வேலை செய்கிறவங்க 6ஆம் இடம், எப்பவுமே வேலை செய்கிறது வந்து 6ஆம் இடம். அது வந்து எப்பவுமே வந்து மாதம் மந்த்லி வேலை செஞ்சு எப்பவுமே ருணரோக சத்துருஷ்டானம் இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். மந்த்லி நம்ம வந்து சம்பாதிக்கணும், மந்த்லி வந்து கட்டணும். அதுலேருந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காது. எப்பவுமே நீங்கள் தொழில் செஞ்சு பாருங்களேன், காலபுஷன் 10 11 அப்போ வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல உச்சத்தில் வைப்பார் சரிங்களா. அப்போ வந்து பிஸ்னஸ் வந்து என்ன வேலை செய்யுங்க. பிஸ்னஸ் பண்ணும்போது தான் எப்போ வந்து வேலை செய்யும்போது வந்து நீங்களும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்கள். வேலை செஞ்சவங்க எத்தனை பேர் வந்து பெரியலாக இருக்காங்க, வேலை செஞ்சுன்னா ஒரு வந்து மில்லியனாக இருக்காங்க. அந்த மாதிரி பார்க்கும்பொழுது அதை விட நீங்கள் வந்து பிஸ்னஸ் செய்யும்போது வந்து இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிங்களா.
11ஆம் பாவமாக இருக்கும் சரிங்களா. ஸோ அது வந்து நீங்கள் பண்ணுங்கள் சரிங்களா. தொடர்ந்து நீங்கள் வந்து 11ஆம் பாவத்தை வந்து இயக்கும் பொழுது இந்த இதை வந்து பண்ணிட்டுக்கலாம் சரிங்களா. அடுத்ததாக வந்து என்னென்னா பொதுவாக வந்து இப்போது ஒரு சின்ன கதை சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னா எல்லாம் தெரிஞ்சுக்காது தான். ஒரு இப்படியா ஓகேயா ஓகே ஓகே பொதுவாக வந்து இந்த ஸ்கூலில் படிச்சுட்டுப்பீங்க இந்த வந்து இந்த ஸ்டோரியை. என்னென்னா சின்ன வயசில் வந்து ஒரு ஸ்டோரி படிச்சிருப்பீங்க. ஒரு வேடன் வந்து மரவெட்டி என்ன பண்ணார், மரம் வெட்டுறதுக்காக போயிருந்தார். மரம் வெட்டுறதுக்கு போகும்பொழுது அவர் வந்து பெரிய பெரிய மரங்களாக இருக்கும் பொழுது மரத்தை வெட்டினார். வெட்டும் பொழுது வந்து கோடாரி வந்து கீழே விழுந்துச்சு சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஒரு தேவதை வந்து அந்த கோடாரி எடுத்து இதுதான் உன்னுடைய கோடாரியா அப்படின்னு கேட்கும்பொழுது இதில் இந்த கோடாரி இல்லை, இது வந்து தங்கம், என்னது வந்து நார்மலாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி என்ன பண்ணுங்க, திருப்பி அந்த தேவதை வந்து தண்ணிக்குள்ளே போய் அடுத்த கோடாரி வந்து எடுத்து கொடுக்கும்போது இது வந்து வெளியே இருக்குது, இது எங்கள் கோடாரி இல்லை அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா. அடுத்து என்ன பண்ணாங்க, திருப்பி அவனுடைய கோடாரியே போய்ட்டு எடுத்து வந்து கொடுத்தாங்க சரிங்களா. அப்போ வந்து அந்த கோடாரி வந்து கொடுக்கும்பொழுது இந்த கோடாரி சொல்லிட்டு வாங்கிக்கணும். அப்போ என்ன பண்ணாங்க, நம்ம வந்து மற்றவங்க பொருட்கள் மேலே ஆசைப்படக்கூடாது. மற்றவங்க பொருள் மேலே வந்து ஆசைப்படாமல் இருந்தாலும் நமக்கு கிடைக்கிது எப்பவுமே கிடைக்கும் சரிங்களா. இந்த கதைக்கும் என்னோடய குருநாதரோட லைஃப் ஹிஸ்ட்ரிக்கு ஒன்று தோணுச்சு எனக்கு. என்னென்னா இப்போது அந்த வேடன் தான் வந்து என்னுடைய குருநாதர் வச்சுக்கோங்களேன் சரிங்களா. சாரி, மரவெட்டி. அந்த கோடாரி தான் வந்து நாங்கள் எங்களுடைய தர்மசாஸ்தாவுடைய குழுக்கள் சரிங்களா. இப்போ என்னென்னா அந்த தேவதை வந்து கடவுள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஒரு டைம் வந்து அங்கே கீழே விழுந்துட்டோம். அந்த தேவதைகள் வந்து மற்ற உறுப்பினர்கள் வந்து காட்டுது, இவங்க தான் உங்களுடைய இதுவா எங்களை விட பல மடங்கு நல்லா பொருளாதார ரீதியாக உயர்ந்து சரிங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கேட்குது, இந்த மாதிரி இவங்க தான் உங்களுடைய சீடர்களா அப்படிங்க கொடுக்குது தெய்வம். இல்லை, எங்களுடைய சீடர்கள் இவங்க இல்லை, பல மடங்கு என்ன சொல்கிறது அரசியல் இருப்பவங்க சரி, பணத்தாலையும் நிறைய வாங்கணும் சரி, அவங்களே காட்டுது தெய்வம். அவங்களும் இல்லை எங்களுக்கு, திருப்பி நம்மளை காட்டுது. எங்களுக்கு யார் வந்து எங்களுடைய தர்மசாஸ்தாவை வந்து முதலிருந்து இந்த தர்மசாஸ்திரா அந்த நேமுக்கு வந்து பாடுபட்டாங்களோ, இந்த ஒவ்வொரு நாளும் வந்து அவங்க பின்புலமாக இருந்து பண்ணாங்களோ சரிங்களா, அவங்க தான் எங்களுடைய மாணவர்கள் அப்படின்னு வந்து அவர் சொல்லும் பொழுது அந்த தெய்வத்தை வந்து நம்மளை காட்டும் பொழுது எடுத்து வந்து அப்போ என்ன சொல்லுது, இதே எங்கள் மாணவர்கள் சொல்லி ஐயா வாங்கினார். அப்போ வந்து என்ன தெரியுது, என்னென்னா நம்ம செய்கிறதுக்கு வந்து நேர்மையாக இருக்கும் பொழுது கடவுள் வந்து நிறைய இதில் வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து முடிக்கிறேன் சரிங்களா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்லேருந்து எனக்கு ரொம்ப தோணுச்சு. ஐயாவும் சில டைம் சொல்லியிருந்தார், நிறைய பேர் நம்மளோட தர்மசாஸ்திரா உள்ளே இப்போ நாங்கள் ஆனால் வந்து இது பண்ணிக்கல. ஸோ அது வந்து பார்க்கும்பொழுது எனக்கும் வந்து இதாக இருக்குது. அப்போ வந்து நம்ம என்ன தெரியும், நம்மளாம் வந்து சின்ன நம்மளாம் வந்து என்னென்னா சும்மா சின்ன வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்போ வந்து நம்மளையும் வந்து தர்மசாஸ்திர குழுவில் வந்து ஒரு உறுப்பினர் வச்சுக்கிறது வந்து நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா வந்து இந்த தர்மசாஸ்திரான்ற நேம் பிராண்டை வந்து ரொம்ப பெருசு. அதில் ஒரு குழு உறுப்பினர் இருக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை சரிங்களா. நம்ம தர்மசாஸ்திரானே உலகம் முழுவதும் தெரியும் சரிங்களா, எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த வாய்ப்பை ஏற்படுத்த என்னுடைய குருநாதர் சாஸ்தா மணிகண்ட ஜெயாவுக்கும் முத்துப்பாண்டி அண்ணாவுக்கும் மற்றும் கதிர் அண்ணாவுக்கும் என்னுடைய தர்மசாஸ்திரா நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் சரிங்களா. மிகவும் அற்புதமாக தனது 11ஆம் பாவத்தை பற்றி சிறப்புரையாற்றிருக்கிறாரு. ஐயா அவர்களுக்கு சீக்கிரம் 2ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் அமையும்னு சொல்லி வாழ்த்தி இப்போ ஒரு புத்தகத்தை கொடுத்து அவரை பாராட்டுகிறோம். வாழ்த்துக்கள்.